கடவுளின் நிழலது தரை விழா நிலமிது தாய் மண்ணை இழக்கிற வலிது ஒளியது இருளது புரிந்திடா புதிருது மனிதத்தின் மறைந்திடா கரைது என் தேச பறவைகள் வானில் பறந்திடும் காட்சி மறைந்தது ஏன் சந்தோஷ நாட்களை தூக்கில் ஏற்றிடும் சூழ்ச்சி செய்தது ஏன் வந்தாளே யாழினி வென்றாளே யாழினி வந்தாளே யாழினி கடவுளின் நிழலது தரை விழா நிலமிது தாய் மண்ணை இழக்கிற வலிது தினமும் மரணம் நினைத்து பயந்து கிடந்தே வாழ்ந்து இருந்தோ மனம் முழுக்க வீடு சுமந்தோ படகில் விரைந்தோ மொழியில் இணைந்தோ தலைகள் உடைத்து கலகம் களைத்து உறவை வளர்த்த பேபி இவளே இருளினை அடித்திடும் மெழுகென உருகிடும் விடியலை வரைந்திடும் இவளொரு கதிரென வந்தாளே யாழினி வென்றாளே யாழினி வந்தாளே யாழினி கடவுளின் நிழலது தரை விழா நிலமிது தாய் மண்ணை இழக்கிற வலிது என் தேச பறவைகள் வானில் பறந்திடும் காட்சி மறைந்தது ஏன் சந்தோஷ நாட்களை தூக்கில் ஏற்றிடும் சூழ்ச்சி செய்தது ஏன் வந்தாளே யாழினி வென்றாளே யாழினி வந்தாளே யாழினி அக்கா உன் வாழ்க்கையில என்ன நடந்தா நீ ரொம்ப சந்தோஷப்படுவ? நானா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நீ என்னன்னு ஃபர்ஸ்ட் சொல்லு. அட சொல்லுக்கா. ஏய் என்னன்னு சொல்லு. புதிர் போடாத. சரி நீ என்னன்னு சொல்ல போறியா இல்லையா போ. செல்வா தர்மானா நாமெல்லாம் ஒண்ணா இருக்கணும். சரி அப்புறம் நம்ம அத்தை மாறி நம்ம எல்லாரையும் நல்லா புரிஞ்சுக்கணும். போச்சுடா அது பகல் கனவுதான். சரி அப்புறம் அப்புறம் யாழ்ப்பாணத்துல இருக்கிற நம்ம வீட்டுக்கு பழையபடி எல்லாருமே போகணும். சரிக்கா என் விஷயத்துல என்ன நடந்தா நீ ரொம்ப சந்தோஷப்படுவ? ஏய் ரொம்ப பண்ணாதடி. என்னன்னு சொல்லு. சொல்லுக்கா என் விஷயத்துல என்ன நடந்தா நீ ரொம்ப சந்தோஷப்படுவ? என்னடி ரிசல்ட் வந்துச்சா? என்னாச்சு? பாஸா ஃபெயிலா? மானத்தை கெடுத்த வாங்கிட்டது என்னன்னு சொல்லி தொலைடி. பாத்தியா உன் தங்கச்சி நீ என்ன நினைச்சிட்ட? நீ இவ்ளோ பேடா நினைச்சிட்ட பத்தியா என்ன பத்தி? பாத்தியா இதோ மெடல் எல்லாம் கூட வாங்கியிருக்கேன். எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? வெரி குட் வெரி குட். நீ பட்ட கஷ்டத்துக்கு பலன் கிடைச்சிருக்கு. இன்னைக்கு காலேஜ் ஃபுல்லா என்ன பத்தி தான் பேச்சு தெரியுமா? நல்லா படிச்சிருக்கல, எல்லாரும் அப்படிதான் பேசுவாங்க.
விளக்கு எரிஞ்சா விட்டில் பூச்சி வரதான் செய்யும். ஆமாக்கா, என் படத்தை கூட காலேஜ் நோட்டீஸ் போர்டுல ஒட்டியிருக்காங்க. நாளைக்கு பேப்பர்ல எல்லாம் கூட நியூஸ் வருமா? அப்படியா? ஆமா, சும்மா காமெடி பண்ணாதக்கா. நாளைக்கு பேப்பர்ல வரும். நானே உனக்கு படிச்சு காட்டுறேன். வந்தா சந்தோஷம்தான். ஏன் தங்கச்சியோட போட்டோ பேப்பர்ல வந்தா நான் சந்தோஷப்படுவேன்ல. என் லெக்சரர், என்னோட பிரின்சிபல் எல்லாருமே ரொம்ப பாராட்டினாங்க. பிரின்சிபல் என்ன சொன்னாங்க? கங்க்ராச்சுலேஷன்ஸ் சொன்னாங்கக்கா. அதுக்கு நான் சொன்னேன், எங்க அக்கா கஷ்டப்பட்டு தான் என்னை இவ்வளோ தூரம் படிக்க வச்சாங்கன்னு சொன்னேன். அதுதான் நான் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்க காரணம்னு சொன்னேன். அவங்க அம்மா கூட இப்படிதான் இட்லி எல்லாம் வித்து படிக்க வச்சாங்களாம். அதனாலதான் அவங்க இந்த நிலைமைக்கு வந்திருக்காங்களாம். நிறைய அட்வைஸ் பண்ணாங்கக்கா. அப்புறம் பொம்பளை பிள்ளைங்க அழக்கூடாதுன்னு சொன்னாங்க. அக்கா அக்கா, உன் காலேஜ்ல என்ன போல கண்ணு தெரியாதவங்க கூட படிக்க முடியுமாக்கா? ஏன்டா கேக்குற? கண்ணு தெரியலனாலும் என்னால படிக்க முடியுமான்னு தான் கேக்குறேன்க்கா. நான் படிக்கணும்க்கா. நல்லா படிச்சு பெரிய கண் டாக்டர் ஆகி நம்ம ஊருக்கு போய் இலவசமா வைத்தியம் பார்க்கணும்க்கா. கண்ணு தெரியாத எல்லாரையும் இந்த உலகத்தை பார்க்க வைக்கணும்னு ஆசையா இருக்குக்கா. முடியும்டா தம்பி, நிச்சயமா நான் உன்னை படிக்க வைக்கிறேன். நீ ஆசைப்பட்ட படிப்பை நீ படி. நீயும் படிச்சு இவ்வளவு மாதிரி சர்டிபிகேட்லாம் வாங்கிட்டு வந்து நிப்படா. நம்ம அம்மா அப்பா இருந்திருந்தா இதெல்லாம் பார்த்து எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாங்க தெரியுமா? அவங்களுக்கு தான் இதெல்லாம் பார்க்க கொடுத்து வைக்கல. அப்பா அடிக்க ஒருக்கா சொல்லுவாருக்கா, கௌதம படிக்க வைக்கலனாலும் நம்ம 2 பேரையும் படிக்க வைக்கணும்னு. இன்னைக்கு நான் காலேஜ்லயே ஃபர்ஸ்ட் வந்திருக்கேன். ஆனா பார்க்க தான் அவர் இல்லை. அம்மா கூட தான் ரொம்ப ஆசைப்பட்டாங்க. அவங்கள மாதிரியே நம்ம அடிப்படையில இல்லாம நல்லா படிச்சு உத்தியோகத்துக்கு போகணும்னு. எல்லாம் விதி, என்ன பண்ண முடியும்? ஊர்ல நம்ம வயலுக்கு பக்கத்துல நந்தினி அக்கா இருக்காங்கல்ல, அவங்கள காட்டி கூட அடிக்கடி சொல்லுவாங்க அவங்கள மாதிரியே அரசாங்க உத்தியோகத்துக்கு போகணும்னு. நாம நினைக்கிறது ஒன்று, நடக்கிறது ஒன்றா இருக்குக்கா. என்ன பண்ண முடியும்? சரி வாங்க உள்ள போலாம். பாப்பா இந்தா சொல்லு. என்னக்கா வெறும் சுகரை கொடுத்து ஏமாத்த பாக்குற? பாயசம் எங்க? ஆமா, பாயசம் எல்லாம் இங்க பண்ண முடியுமாடி? ஆமா, சில பேர் இங்க பாயசத்துக்குள்ள பாய்சன் கூட அக்கா, வச்சு எனக்கு? கொடுப்பாங்க. என்னடா பாய்சனா? அக்கா சக்கரைக்கா. தரேன். சொல்லு. இந்தா சாப்பிடு. இந்தா உனக்கு தான். அப்புறம் காலேஜ்ல என்ன ஒரே ஜாலியா? ஐயோ ஏங்கா கேக்குற? செம்ம ஜாலி போ. என் டியர் ஃப்ரெண்ட் நிவேதா இருக்கால, அவ அப்படியே கட்டி பிடிச்சு முத்தமா கொடுத்துட்டா போ. அப்படியா? உன் டியர் ஃப்ரெண்ட் சுரேஷ் என்ன பண்ணா? அக்கா சும்மா சொன்ன. ஆக்சுவலி காலேஜ்ல எப்பவுமே அவதான்க்கா ஃபர்ஸ்ட் வருவா. இந்த தடவை நான் ஃபர்ஸ்ட் வந்துட்டேன்ல, அதனால என்ன அவ வீட்டுக்கெல்லாம் கூட கூட்டிட்டு போனா தெரியுமா? அவங்க பணக்காரங்க இல்ல, நம்மள மாதிரி ஆளுங்க கிட்ட எல்லாம் பழக மாட்டாங்க. ஆனா அவ அப்படியெல்லாம் இல்லக்கா. என்ன மட்டும் இல்ல, என் கூட இன்னும் 2 ஃப்ரெண்ட்ஸையும் கூட்டிட்டு போனா. நான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்ததுக்காக எனக்கு புது ட்ரெஸ் எல்லாம் கூட வாங்கி தரேன்னு சொன்னா. நான் தான் வேண்டான்னு சொல்லிட்டேன். ஏய், உன்கிட்ட நல்ல ட்ரெஸ் இல்லல்ல, வாங்கிக்க வேண்டியதானே? உன்கிட்ட கூட தான் இல்ல, நீ யார்கிட்டயாவது கேக்குறியா என்ன? ஆனா வேண்டான்னு சொல்லி அவ விடலக்கா. வீட்ல நிறைய ட்ரெஸ் வச்சிருந்தா. பாக்க பாக்க ரொம்ப ஆசையா இருந்தது. ஒருத்தவங்களுக்கு இவ்ளோ ட்ரெஸ் தேவையாக்கா? அவங்க எல்லாம் பணக்காரங்க, பணம் இருக்கு, வாங்கிக்கிறாங்க. நம்மளால பார்க்க தாண்டி முடியும். ஆசைப்படுற நிலைமையில மட்டும்தான் நாம இப்ப இருக்கோம். ஐயோ அக்கா, அவ புது ட்ரெஸ் எடுத்து தரேன்னு சொன்னா. நான் வேண்டான்னு சொன்னதும் அவ கோச்சுக்கிட்டா. உன்கிட்ட பணம் இருந்தா என்கிட்ட படிப்பு இருக்குங்கிற திமிர்ல பேசுறியான்னு என்கிட்டயே கேக்குறா. நான் அப்படி இல்லக்கா. நாம எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அடுத்தவங்க கிட்ட கையை ஏந்த கூடாது. நம்மளோட ஆசாபாசங்களை கட்டுப்படுத்தி தான் ஆகணும். அவ புது ட்ரெஸ் எடுத்து தரேன்னு சொன்னதே நான் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கினதுக்காக தான்க்கா. நான் வேண்டான்னு சொன்னதும் அவ ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருந்த ட்ரெஸ் எனக்கு கொடுத்துட்டா. நானும் வாங்கிட்டேன். தப்பாக்கா? ஏய், ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கினதுக்காக ட்ரெஸ் எடுத்து தரதா இருந்தா ஏண்டி பழச வாங்கின? புதுசே வாங்கிருக்க வேண்டியதானே? ஆனா நீ சரியான ரோஷக்காரிக்கா. நான் சாயம் போன ட்ரெஸ் போடுறேன்னு நீ தானே ரொம்ப வருத்தப்பட்ட. உண்மையை சொல்லு, வருத்தப்பட்டியா இல்லையா? சாயம் போகாத ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டா நீ சந்தோஷப்படுவியா இல்லையா? உன் சந்தோஷத்துக்காக தான்க்கா நான் வாங்கினேன். அது எப்படிக்கா எப்பவுமே அடுத்தவங்கள பத்தியே யோசிச்சுட்டே இருக்க? அடுத்தவங்களுக்காக வாழ்றது தாண்டி வாழ்க்கை. சரி வா.
ஏங்க அழறீங்க? என்னாச்சு? என்னக்கா என்னாச்சு? எதுக்கு அழறீங்க? நாங்க தான் இங்க தாழ்வாரத்துல தூங்குறோம்னா உங்களுக்கு என்ன தலையெழுத்தா இங்க கூட வந்து தூங்குறதுக்கு? என் அப்பா அம்மா பெத்த நேரம் என்ன பாடா படுத்தது. நீ என்ன மாதிரி ஒரு குடிகாரனை கட்டிப்பாரு. நான் படுற கஷ்டம் என்னன்னு உனக்கு நல்லாவே தெரியும். ஏன்க்கா ஏன் இப்படி விருப்ப பேசுறீங்க? என்னாச்சுக்கா? நீயே பாக்குறதானே நான் இருக்கும்போது உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றாரு. அவரை பார்க்கவே பிடிக்கல யாழினி. எது வேணாலும் ஒரு பொண்ணு பொறுத்துப்பா. ஆனா தன் புருஷன் இன்னொருத்தைய விரும்புறான்னு தெரிஞ்சும் எப்படி என்னால அவர் கூட வாழ முடியும் சொல்லு. குழந்தை பெத்துக்க முடியாத ஒரே காரணத்துக்காக நான் பொண்ணு இல்லைன்னு ஆயிடுவேனா? எனக்கும் மனசு இருக்குல்ல. முதல்ல மனுஷங்களா இருக்கணும், அதுக்கப்புறம் தான் ஆம்பளை பொம்பளை எல்லாமே. ஏன் யார்கிட்ட குறை இல்ல? எல்லார்கிட்டயுமே தான் குறை இருக்கு. குறையில்லாத மனுஷன் உலகத்துல இருக்கிறானா என்ன? என்னக்கா வாழ்க்கையில எல்லாருக்குமே தான் பிரச்சனை வரும். அதுக்காக உனக்கு நான் இங்க படுக்கிறது பிரச்சனைனா சொல்லு, நான் போய் ரோட்ல படுத்துக்கிறேன். ஐயோ நான் அப்படியே சொல்ல வரலக்கா. எங்க நீங்க படுக்கிறத அத்தை பார்த்தாங்கன்னா அப்புறம் தேவையில்லாம ஏதாவது சொல்லுவாங்க. அதுக்குதான். என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டும். குடிச்சிட்டு வந்து டார்ச்சர் பண்றவனை பத்தி எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். சரிக்கா நீங்க வாங்க. ஏய் நீ அந்த பக்கம் போய் படு. உங்க வீட்டுக்காரர் இருக்கா? தெரியும், பரவாயில்ல விடு. அக்கா தண்ணி போட்டு வந்திருக்காருக்கா. அக்கா அவரு கால சுரண்டா இருக்கா. ப்ளீஸ் கா. சரி சும்மா பாத்துக்கலாம். அக்கா ப்ளீஸ் கா. அவரு எதோ பண்றாருக்கா. ப்ளீஸ் நீங்க உள்ள போங்கக்கா. ப்ளீஸ் கா, என்னால முடியல. ப்ளீஸ் ப்ளீஸ் யாழினி, நான் இப்ப உள்ள போனேன்னு வச்சுக்கோ, அவன் என்ன அடிச்சு டார்ச்சர் பண்ணுவான். எனக்காக கொஞ்சம் பொறுத்துக்கோ ப்ளீஸ். அக்கா அவன் கையை மேல கொண்டு வரான்க்கா. ப்ளீஸ் கையெடுத்து கும்பிடுறேன். உள்ள போங்கக்கா ப்ளீஸ்.
பக்கத்துல தங்கச்சி வயசு பொண்ணுக்கா, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க, உள்ள போங்கக்கா. எனக்காகக்கா ப்ளீஸ், என்னால முடியாது அக்கா. ப்ளீஸ்க்கா புரிஞ்சுக்கோங்கக்கா, ப்ளீஸ்க்கா எனக்காக போங்கக்கா. அக்கா ப்ளீஸ்க்கா, ப்ளீஸ்க்கா. நான் போறேன். யாரு? அக்கா, யாரு? அந்த மாசமா போறவன் அவனும் நிம்மதியா இருக்க மாட்டான், யாரையும் நிம்மதியா வாழ விட மாட்டான். என் கஷ்டம் என்னுடைய போட்டு நானே சாவுறேன். அக்கா, ஓகே சார். வணக்கம் ஐயா. என்னையா டாலர் கேஸ் ஏதாவது மாட்டுச்சா? வர வர உன் போக்கே சரியில்லையே. தகவலும் சொல்ல மாட்டேன்ற, சம்திங் எதுவும் வர மாட்டேங்குது. பேசாம உன் மேல ஒரு கேஸை போட்டு உள்ள தள்ளிடலாம் போல இருக்க. ஐயா அவங்க எல்லாம் வில்லங்கமான பசங்களா இருக்காங்க ஐயா. சிலோன்காரங்களாம் அப்படிதான் இருப்பானுங்க. மேற்கொண்டு பணம் எதுவும் வாங்க முடியலங்க ஐயா. பணம் வாங்க முடியல, இல்லை நீ வாங்கி டாஸ்மாக்ல கொடுத்துட்டியா? ஐயா நான் உங்களுக்கு துரோகம் செய்வேன் ஐயா. என் புள்ள மேல சத்தியமா சொல்றேன், அந்த மாதிரி எல்லாம் கிடையாதுங்க ஐயா. பணம் கேட்டதுக்கு கெட்ட வார்த்தையால திட்டி அடிச்சு அனுப்பிச்சு விட்டாங்க ஐயா. ஏண்டா பெண்ண, அவங்க கிட்ட போய் அடி வாங்கிட்டு வந்து நிக்கிற? அன்னைக்கு அவங்கள தூக்கிடலானதுக்கு டாலர் வச்சிருக்கானுங்க, ட்ரௌசர் வச்சிருக்கானுங்கன்னா இன்னைக்கு ஒன்று அடிச்சு ட்ரௌசர் கட்டி அமைச்சிருக்காங்க. ஐயா என் கைய காலை கட்டி கடல்ல போடுவேன்னு சொல்லிட்டாங்க, நான் தப்பிச்சு வந்திருக்கேன் ஐயா. யோ, செக் போஸ்ட்டுக்கு ஃபோன் பண்ணி அவங்கள மடக்க சொல்லியா? செக் போஸ்ட்ல யாரு இருக்கா? மாடசாமி சார். முதல்ல இன்ஃபார்ம் பண்ணியா? சரிங்க சார். ஆமா, மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? 5 பேருங்க ஐயா. அதுல ஒரு பொண்ணுங்க ஐயா. ஐயா நம்ம ஊருக்காரனை அடிச்சிட்டாங்க ஐயா. துத்தேரி, அன்னைக்கே சொன்னலையா சிலோன்காரங்க சாதாரணமான ஆள் இல்லைன்னு? அன்னைக்கே என்கிட்ட விட்டுருந்தா அவன் ஆத்தா கிட்ட குடிச்ச பாலை கக்க வச்சிருப்பேன். எந்த ஊருக்கு போறதா சொன்னாங்க? ஐயா சென்னைக்கு போறதா பேசிட்டு இருந்தாங்க ஐயா. சென்னைக்கு இப்ப ஏதாவது ட்ரெயின் இருக்காயா? இப்ப இல்ல சார். அப்ப ட்ரெயின்ல இல்லைன்னா பஸ்ல தான் போயிருப்பாங்க. எங்கேயா மறைச்சு வச்சிருந்தா? ஐயா என் வீட்டு மாடியில தான் தங்க. போலாம் வாயா, நீங்களே வாங்க. கிளம்பிட்டியா காலேஜுக்கு? ம் ஆமாக்கா, இன்னைக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்க்கா. நல்லா படிச்சிட்டல்ல? ம் ஏதோ படிச்சிருக்கேன், பார்க்கலாம். ஏய், என்னடி இப்படி சொல்ற? இனி வர ஜெனரேஷன் படிச்சா மட்டும்தாண்டி சர்வைவல் பண்ண முடியும். இனி வர ஜெனரேஷன் சாப்பிடுறது கூட பஞ்சம் ஏற்படுன்னு சொல்றாங்க, தெரியுமா? என்னக்கா காலையிலே அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்ட? என் படிப்பு மேல நம்பிக்கை இல்லையா உனக்கு? நான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் எனக்கு இருக்கிற ஒரே ஆறுதல் நீ வாங்குற அந்த ஃபர்ஸ்ட் மார்க் தான். தம்பி கௌதம்க்கும் இந்த மாதிரி ஒரு வழியை ஏற்பாடு பண்ணிட்டேன்னு வையேன், அப்புறம் நான் நிம்மதியா இருப்பேன். நிச்சயமா என்னாலையும் கௌதம்னாலையும் உனக்கு எப்பவுமே பெருமைதான்க்கா. நான் படிச்சு பட்டம் வாங்கும்போது மேடையில உன்னையும் ஏத்தி பார்க்கணும்னு எனக்கு எவ்வளவு ஆசை தெரியுமா? மேடையில என் அக்கா தான் என்னை படிக்க வச்சான்னு தோல் தட்டி நான் பெருமையா சொல்லுவேன். அதுக்கு என்னடி, உன்னால முடியும். நீ நல்லா படிச்சு சாதிச்சு காட்டுவ. ஒருவேளை நாம நம்ம ஊருக்கு போனா படிக்காத மக்களுக்கு படிப்பு சொல்லி கொடுத்து சேவை செய்யணும். மறந்துடக்கூடாது, சரியா? ம் எனக்கும் அப்படி ஒரு ஆசை இருக்குக்கா. அப்புறம் காலேஜ்ல எதுவும் பிரச்சனை இல்லை தானே? அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, நல்லா தான் போயிட்டுருக்கு. ஆனால் என்னடி தயங்குற? ஏதாவது பிரச்சனை இருந்தா சொல்லு. இல்லைக்கா, ஃபீஸ் கட்டணும். அதான் உன்கிட்ட சொல்லி தொந்தரவு பண்ண வேண்டாமேன்னு. அக்கா, நான் எதுக்கு இருக்கிறேன்? எதுக்கு இப்படி மாடா உழைக்கிறேன்? எல்லாம் உங்க நல்லதுக்கு தானே. இன்னைக்கு நீ காலேஜுக்கு போ. என்னடி அக்காளும் தங்கச்சியும் திருட்டுத்தனமா கேட்டு கிட்ட நின்னு என்னமோ பிளான் பண்றீங்க? இல்லத்த, காலேஜுக்கு ஃபீஸ் கட்டணும், அதான். அது ஒண்ணு தாண்டி குறைச்சல். அடுத்தவங்க வீட்ல இருக்கிறமே கூட மாட ஒத்தாசையா இருக்கணுங்கிற எண்ணம் இருக்கா? அத்தையும் மாமனையும் அப்படியே அட்டை மாதிரி உறிஞ்சி ரத்தத்தை குடிக்கிறீங்களே.
அக்கா டைம் ஆச்சு, நான் காலேஜுக்கு கிளம்புறேன். சரி நீ போ. ஏய் நில்லுடி. நான் ஒருத்தி தொண்டை தண்ணி வத்த கத்திக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் கூட பயம் இல்லாம எங்கடி போற? தெருமுக்குல அவன் கூடயாவது நின்னு கொஞ்சம் குலாவ போறியா? ஐயோ அப்படிலாம் இல்ல அத்தை. அவ காலேஜ் கிளம்புறா, நானும் அப்படியே ஹோட்டலுக்கு கிளம்புறேன். இவ்வளவு நேரம் உனக்கு ஹோட்டல் ஞாபகத்துக்கு வரல, இப்ப நான் சொன்னதும் உனக்கு ஞாபகத்துக்கு வந்துருச்சா? அப்படிலாம் இல்ல அத்தை. நான் செடிக்கு தண்ணி ஊத்திட்டு இருந்தேன். நான் கிளம்புறேன் அத்தை. சரி மச மச நிக்காதப்பா. ஏய் நில்டி. பஸ் ஸ்டாண்ட்ல பன்ருட்டில இருந்து 4 பழாப்பழம் நம்ம கடைக்கு பார்சல் வந்திருக்கு. தலைக்கு 2 தூக்கிட்டு போங்க. என்ன? சரிங்க. போங்கடே. தள்ளியா? ஏண்டி இப்படி ஓயாம அந்த பிள்ளைகளை திட்டிக்கிட்டே இருக்கிற? உங்ககிட்ட அதுங்க மாட்டிக்கிட்டு படாத பாடு படுதடி. பெரிய ஜட்ஜ் சொல்ல வந்துட்டாரு. உன்ன மாதிரி எல்லாரும் உட்காந்துட்டே சாப்பிட முடியுமா? 4 காசு சம்பாதிச்சாதான் இந்த உலகத்துல வாழ முடியும். எல்லாம் சேர்த்து வச்ச மாதிரி ஒரே மாதிரி இருக்குங்க. சனியன்ங்க. எப்பதாண்டி இப்படி பேசுறத நிறுத்த போற? சாகர வரைக்கும் இப்படி கிணத்து தவள மாதிரி கத்திக்கிட்டே இருப்பியா? ஆமாயா, நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு புரியுது. நான் வீட்ல இருக்கிறது உங்க எல்லாருக்கும் பிரச்சனையா இருக்கு. அதான் சொந்தக்காரங்களை எல்லாம் வச்சு என்ன சாகடிக்கலான்னு திட்டம் போட்டிருக்கியா? ஏண்டி நான் என்ன சொல்றேன், நீ என்ன புரிஞ்சுக்கிட்டு பேசுற? உன் மண்டைக்குள்ள ஏண்டி இவ்வளவு அழுக்கு இருக்கு? முதல்லயே புரிஞ்சிருந்தா இதுங்களை எல்லாம் வீட்டுக்குள்ளேயே வச்சிருக்க மாட்டேன். தலையெழுத்து என்ன பண்றது? நீ ஒண்ணும் செய்ய வேணாம், வாயை மூடிக்கிட்டு இருந்தா போதும். அப்பதான் எல்லாரும் நிம்மதியா இருக்க முடியும். ஓ, என் ஒருத்தியாலதான் இங்க எல்லாரோட நிம்மதியும் கெட்டு போச்சு இல்ல? மாமா, எங்களுக்காக நீங்க ஏமாமா சண்டை போட்டுக்கிறீங்க? ஆஹா, மாமாக்கும் மருமகனுக்கும் நான் சண்டைக்காரி ஆயிட்டல்ல? அத்தை, நான் அப்படி சொல்லல அத்தை. ஐயோ, நீ அப்படி சொல்லலடா. உன் மாமா அப்படிதான் நினைக்கிறாரு. அவர் கண்ணுக்கு நான் நான் இங்க அப்படிதான் இருந்தா தெரியுறேன். இப்படிதான் கத்திக்கிட்டே இருப்ப. நான் போறேன். ஐயா, இத முதல்லயே செஞ்சு தொலைக்க வேண்டியதானே? ஏண்டா குருட்டு கபோதி, நீ எல்லாம் என்னடா வரம் வாங்கிட்டு வந்த? இப்படி 3 வேளையும் சாப்பிட்டு ஒட்டகம் மாதிரி வளர்ந்திருக்கியே. உன்னால ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? உன் அக்கா என்னடானா காலேஜுக்கு போறேன்னு ஊரெல்லாம் சுத்திக்கிட்டு இருக்கா. ஒருத்தி செக்கு மாடு மாதிரி இங்கேயே சுத்திக்கிட்டு இருக்கா. நீ என்னடானா உங்க மாமா மாதிரியே தண்ட சோறா இருக்க. ஏண்டா டோல்கேட்டுக்கு போய் நுங்கு, வேர்க்கடலை, பலாப்பழம் இதெல்லாம் பாக்கெட் போட்டு வியாபாரம் பண்ணலாம்ல? கை காலெல்லாம் நல்லா தானடா இருக்கு. வயித்த கட்டி வாய கட்டி வளர்த்தா 4 காசு சம்பாதிச்சா தர போறீங்க. எவனோ ஒருத்த உங்களை எல்லாம் ஹைவேல பெத்து போட்டு போயிட்டான். நான் ஹைவேல கடை வச்சு உங்களை எல்லாம் காப்பாத்திட்டு இருக்கேன். எனக்கு மட்டும் ஆண்டவன் ஏன்டா இப்படி எல்லாம் பண்றானோ? நமத்து போன பட்டர் பிஸ்கெட் மாதிரி இருக்க. ஏண்டா ஊர்ல உனக்கு என்ன சொத்தாடா இருக்கு? அதையெல்லாம் வச்சு உன் கண்ணுக்கு வைத்தியம் பாக்குறதுக்கு? நாளைக்கு இந்த பிள்ளைங்க கல்யாணம் பண்ணிட்டு போயிடுச்சுன்னா நீ என்னடா பண்ணுவ? சோத்துக்கு சிங்கி அடிக்கணும்டா. கை காலை நம்பி உழைச்சு வாழ பாரு. இல்லனா பிச்சை தான் எடுக்கணும். சொல்றது என் கடமை, சொல்லிட்டேன், புரிஞ்சுக்கோ. நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. உன்னை வச்சு எதுவுமே செய்ய முடியாதுடா. உனக்கு சூடும் கிடையாது, சொரணையும் கிடையாது. இதுக்கு மேல நீ இங்க இருந்தேன்னு வெயி, சாப்பிடுற சோத்துல அசிங்கத்தை கலந்துடுவேன். சரியான புறம்போக்கு வந்து சேர்ந்திருக்கு பாரு. பண்ணாட செத்து தொலைய வேண்டியதானே?